லக்ஷ்மி அவர்கள் எழுதிய பண்ணையார் வீட்டுப்பெண் கதையின் தொடர்ச்சி. இருந்த ஜன்னல் வழியே தெரிந்த தோட்டத்தை வெறித்து பார்த்த வண்ணம் பேசலுற்றாள். நான் விதவையாகிவிட்ட பின்னர் எங்கும் செல்வது கிடையாது. ஆனால் உங்கள் தந்தை இந்த வீட்டை கட்டியதும் மிகவும் அமர்க்கலமாக கிரகப்பிரவேசம் நடத்தினார். எங்கள் வீட்டில் என்னை தவிர பெண்கள் யாரும் இல்லாததனால் நான் கட்டாயம் தங்கள் வீட்டு கிரகப்பிரவேச வைபவத்திற்கு வந்தாக வேண்டும் என்று உங்கள் தாயார் என்னை மிக்க பலவந்தப்படுத்தினார்கள். அன்றுதான் முதலாக நான் வீட்டை விட்டு வெளிக்கிளம்பி ஒரு வைபவத்தில் கலந்து கொண்டேன் என்றால் மிகையில்லை. வீட்டை கட்டி முடித்த பண்ணையார் மிகவும் விமரிசையாக கொண்டாடிய வைபவமும் அதுதான் முதலாவதாகும், அதுவே கடைசியாகவும் இருந்தது என்று கூறிவிட்டு மீண்டும் ஒரு பெரிய பெருமூச்சை விடுத்தாள். அப்படியா என்று கேட்ட உமா நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு ஆவலுடன் செண்பகத்தின் முகத்தை பார்த்தாள். இன்னும் ஏதேதோ தொடர்ந்து அவள் பேசப்போகிறாள் என்று எதிர்பார்த்ததனாலோ என்னவோ பண்ணையாரின் மகளின் நெஞ்சு படீர் படீர் என்று ஆவல் துடிப்பில் அடித்து கொள்ளத் தொடங்கியது. கிரகப்பிரவேசத்திற்கு பிறகு இந்த மாளிகையில் எந்தவிதமான சுபகாரியமும் நடக்கவில்லை. திருமணம் நடந்த சில வருஷங்களிலேயே அவருக்கு இல்வாழ்க்கை கசந்து விட்டது என்றாள் செண்பகம். உமாவுக்கு குறுக்கிட்டு ஏதோ கேள்வி கேட்க வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்ட போதிலும் சொல்ல வந்ததை சொல்லட்டும் என்று பிடிவாதமாக இருந்தாள். செண்பகம் மறுபடியும் சோகமயமானதொரு பெருமூச்செறிந்தாள். ஊரில் பலர் இவைகளையெல்லாம் பற்றி பலவிதமாக பேசக்கூடும். ஆனால் உண்மை பண்ணையார் குடும்பத்துடன் நெருங்கி உழைத்து கொண்டிருந்த என் சகோதரர் ஒருவருக்குத்தான் தெரியும். இறந்து போன உங்கள் தாய் ஒரு அசடு. உங்களிடம் உண்மையை கூறிவிட்டு சென்றிருக்கலாம். ஆனால் பண்ணையார் ஏகாம்பரம் அதற்கு பிறகு கடைசி வரை அந்த விஷயத்தை பற்றி யாரிடமும் பேசியதில்லையாம். மனம் உடைந்து வாழ்க்கையில் விரக்தி அடைந்தவராக அவர் தமது எஞ்சிய நாட்களை கோயில் திருப்பணிகள், பொதுநல சேவை முதலியவற்றுக்கு அர்ப்பணித்து கொண்டிருந்தார். வாழ்க்கையிலேயே கொஞ்சமும் உற்சாகமில்லாது நடைப்பிணமாக அவர் வாழ்ந்து வந்ததனால்தான் பணமும் அந்தஸ்தும் இருந்தும் எத்தனையோ முறைகள் என் தமையன் வேண்டிக் கொண்டும் இந்த மாளிகையை பழுது பார்க்க கூட விரும்பாது இந்த பாழான நிலைக்கு வந்துவிட இதை புறக்கணித்து விட்டார். அண்ணாவுக்கு மட்டும் மனம் அடித்து கொள்ளும். ஐயா எவ்வளவோ ஆசையுடன் தமது அருமை மனைவியோடு இன்பமான இல்வாழ்க்கை நடத்தப்போவதாக கட்டினாரே இந்த மாளிகையை. அது இடிந்து தரைமட்டமாகும்படி அலட்சியமாக பழுது பார்க்காது விட்டு விடலாமா? நாளைக்கு வாரிசாக வரப்போகும் புத்திரிக்காகவாவது வசிக்க வசதியாக இருக்க வேண்டாமா என்று சொல்லி அடிக்கடி என்னிடம் வருத்தப்படுவார். பண்ணையாரிடம் மாளிகையை பற்றி எது சொன்னாலும் விட்டுவிடப்பா, ஏன் கவலைப்படுகிறாய்? என் வாழ்க்கையே சீர்கெட்டு பாழகி போனது. அதை நான் பழுது பார்த்து சீர்திருத்தி கொள்ளவில்லை. கேவலம் இந்த வீட்டை பற்றி ஏன் வருந்த வேண்டும்? இடிந்து மண்ணோடு மண்ணாக போகட்டும் என்று விரக்தியாக கூறிவிடுவாராம். ஒரு சமயம் வாழ்க்கையில் அவருக்கு திருப்தியும் இன்பமும் நிலவியிருந்தால் இன்னும் நீண்ட காலம் உயிரோடு இருந்தாலும் இருந்திருப்பார். துக்கமும் மனவேதனையுமே அவரை நாளடைவில் அரித்து கொன்றுவிட்டன என்றாள். தனது பெற்றோரின் இடையே ஏற்பட்ட மனஸ்தாபத்தை பற்றி குறிப்பாக அப்படி சுற்றி வளைத்து அவள் பேசுகிறாள் என்பதை உணர்ந்து கொண்ட உமாவின் நெஞ்சு எந்த நிமிஷமும் நின்றுவிடும் போல் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. எத்தனை கட்டுப்படுத்தியும் அவமானத்தினால் முகம் சிவந்து போயிற்று. உடல் முழுவதும் குப்பென்று வியர்த்து விட்டது. தாங்கள் கூறுவது ஒன்றும் எனக்கு புரியவில்லை. என் தந்தை பல வருஷங்களாக தம் மனதில் மீளா துயரத்தை புதைத்து வைத்துக் கொண்டு வாழ்ந்தார் என்பதை தங்கள் பேச்சிலிருந்து அறிகிறேன். என்னை பொறுத்தவரை அவரை பற்றி நான் இங்கு வரும் வரை ஏதும் அறியேன் என்று தடுமாற்றத்துடன் சொன்னாள் உமா. உங்கள் பெற்றோரிடையே எழுந்த மனஸ்தாபத்தையும் தொடர்ந்து ஏற்பட்ட பிரிவையும் பற்றித்தான் சொல்கிறேன். பண்ணையார் குடும்பத்துடன் நெருங்கி பழக சந்தர்ப்பம் என் தமையன் ஒருவருக்குத்தான் இருந்தது. அவர் ஒருவர்தான் மனஸ்தாபத்தின் காரணத்தை உண்மையாக அறிந்தவர் என்று கூறிவிட்டு நிறுத்தினாள். உள்ளத்திலே கொந்தளித்த உணர்ச்சி பெருக்கில் உமாவுக்கு தன் துடிக்கும் இருதயம் வாயிலிருந்து வெளிவந்து குதித்து விட்டது போல் பிரமை ஏற்பட்டது. மரண தண்டனையை எதிர்நோக்கி நிற்கும் குற்றவாளி போல் அவள் செண்பகத்தின் வாயையே ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தாள். தலைவிதி பயன் என்பதை தவிர நான் அவர்கள் இருவர் மீதும் குற்றம் சொல்ல மாட்டேன். உங்கள் தாயார் சுபாவத்திலே மிகவும் வெகுளி, கள்ளம் கபடமற்றவர். நீங்கள் சிறு குழந்தையாக இருக்கும்போது அடிக்கடி உங்களை தூக்கி கொண்டு எங்கள் வீட்டிற்கு வருவது வழக்கம். செண்பகம், என் மகளை என் ரங்கதுரைக்குத்தான் கட்டி கொடுக்கப் போகிறேன் என்று ஆசையோடு சொல்வார்கள். நாம் எப்படி தீர்மானிக்க முடியும்? அவர்கள் காலத்தில் தங்கள் வாழ்க்கை துணைவர்களை மணமக்கள் தாங்களே தேடிக்கொள்வது என்ற பழக்கம் ஏற்பட்டாலும் ஏற்பட்டுவிடும். நம் காலம் போல் பெற்றோர்தான் குழந்தைகளுக்கு வாழ்க்கை துணைவர்களை தேடி திருமணம் செய்வது என்பது அப்பொழுது பழக்கத்தில் இருக்காது போய்விட்டால் என்று நான் பதிலுக்கு கேலியாக சொல்வது வழக்கம். செக்கச்சிவேல் என்று ராஜா போல் இருக்கிறானே ரங்கதுரை, புத்திசாலியாகவும் காணப்படுகிறான். இவனை கட்டிக்கொள்ள கொடுத்து வைத்திருக்க வேண்டுமே. நிச்சயமாக இவனுக்குத்தான் என் பெண்ணை கொடுக்கப் போகிறேன் என்று மிகவும் ஆசையுடன் சொல்வார். ரங்கதுரை மீதும் என் மீதும் அவருக்கு ரொம்பவும் பிரியம்.
எத்தனையோ அந்யோன்யமாகத்தான் வாழ்ந்தார்கள். பாழும் தலைவிதி அவர்களை பிரித்து வைத்து வேடிக்கை பார்த்து விட்டது. பண்ணையார் மீதும் நான் குறை சொல்ல மாட்டேன். மொத்தத்தில் புருஷர்கள் எல்லோருமே அப்படித்தான் அந்த சந்தர்ப்பத்தில் நடந்து கொள்வார்கள். இல்வாழ்க்கையில் ஒரு பெண் எந்தவிதமான தவறு செய்தாலும் பரவாயில்லை. ஆனால் கணவன் தன் நடத்தையை பற்றி சந்தேகிக்கும்படி துளியும் இடம் கொடுக்கக்கூடாது. உங்கள் தாயாரின் வெகுளித்தன்மையும் கபடமற்ற சுபாவமே அவரது வாழ்க்கைக்கு யமனாக வந்து சேர்ந்தன. முன்பே உங்களிடம் நான் கூறியிருக்கிறேன் அல்லவா? டாக்டர் குருமூர்த்தி மிகவும் பொல்லாதவர், நடத்தையில் பிசகினவர் என்று. உங்கள் தாயார் பார்ப்பதற்கு மிகவும் லட்சணமாக இருப்பார்கள். மேலும் இளம் வயது. அந்த சண்டாளன் குருமூர்த்திக்கு பண்ணையார் மனைவி மீது ஒரு கண். குடும்ப வைத்தியன் என்று அந்த பாவி பண்ணைக்குள் காலை வைத்ததுமே எல்லோருக்கும் சனீஸ்வரன் பிடித்து கொண்டு விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். வைத்தியரது வஞ்சனையை அறியாது வைத்தியம்மாள் அவருடன் சிரித்து பேசுவது வழக்கம். அவனும் வைத்தியம் செய்வதாக சொல்லிக்கொண்டு நேரமில்லாத நேரமெல்லாம் பண்ணைக்கு வருவது வழக்கமாக இருந்தது. என்னிடம் தவறாக நடந்ததிலிருந்து குருமூர்த்தி மீது அண்ணா மிகவும் கோபமாக இருந்தார். பண்ணைக்கு அவன் வரும்போதெல்லாம் மிகவும் கவனமாக அவனை கண்காணித்து கொண்டுதான் இருந்தார். வைத்தியர் பண்ணையில் பெண்களிடம் நெருங்கி பழகுவதைக் கண்டு அண்ணா அஞ்சினார். ஆனால் வெளியில் சொல்லவும் முடியாது, எஜமானிக்கு எடுத்து புத்தி போதிக்கவும் முடியாது, திண்டாடி போனார். தமது மனைவியிடம் மிகவும் உரிமை பாராட்டி வைத்தியர் நெருங்கி பழகியது பண்ணையாருக்கு பிடிக்கவில்லை. எந்த ஆண் பிள்ளைக்குத்தான் பிடிக்கும்? நாலாவட்டத்தில் ஏகாம்பரம் அவர்களுக்கு சந்தேகம் ஏற்படும்படி சில சம்பவங்கள் நடந்தன. அவைகளை பற்றி விவரிக்கவும் மனம் கூசுகிறது. ஒரு சமயம் நீங்கள் அவைகளை கேட்டதும் என் மீது கோபம் கொண்டாலும் கொள்வீர்கள் என்று மூச்சு விடாது இடையிடையே கண்ணீர் விட்டும் பெருமூச்சு விட்டும் பேசி நிறுத்தினாள். தன் தாயை பற்றி இதுவரை அவள் கேட்டறியாத இந்த புதிய கதை உமாவின் நெஞ்சத்தை பதறச் செய்தது. அவமானத்தினாலும் ஆத்திரத்தினாலும் அவள் உடல் அனலாக தகித்தது. எனினும் செண்பகவல்லி கூறவிருந்த முக்கியமான அந்த பாகத்தை அவள் கேட்டறிய விரும்பினாள். எனவே திடீரென்று கதையை நடுவில் அவள் நிறுத்தியதை கண்டதும் மன அயற்சி தாளாது, உமா, மேலே சொல்லுங்கள். உண்மையை கேட்க நான் ஏன் தயங்க வேண்டும்? உங்களிடம் ஏன் நான் கோபப்பட வேண்டும்? தாராளமாக நடந்ததை சொல்லுங்கள் என்று நிதானமான குரலில் கேட்டாள். ஒரு சமயம் பண்ணையார் வெளியூருக்கு போயிருந்தார். வர சில நாட்கள் செல்லும் என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருந்தார்கள். வேண்டுமென்று ஊருக்கு போன அடுத்த தினமே பண்ணையார் இரவு 10 மணி சுமாருக்கு திடுதிப்பென்று திரும்பி வந்து விட்டார். அதே சமயம் எஜமானி அம்மாள் வீட்டில் இருக்கவில்லை. அகால வேளையில் தன்னந்தனியாக அவர்கள் வைத்தியர் வீட்டிற்கு சென்றிருந்தார்கள். குருமூர்த்தி மனைவி மக்களை இழந்து அந்த சமயம் தனியாக கடைத்தெரு கோடியில் இருந்த ஒரு வீட்டில் வசித்து கொண்டிருந்தார். எஜமானி அம்மாள் எங்கே போயிருக்கிறார்கள் என்பது வீட்டில் இருந்த வேலைக்காரர் ஒருவருக்குமே தெரியாதிருந்தது. ஆனால் பண்ணையாருக்கு மட்டும் அவர்கள் வைத்தியர் வீட்டுக்குத்தான் போயிருக்க வேண்டும் என்ற சந்தேகம். உடனே கால்நடையாகவே அவர் தனியாக இருட்டில் ஓட்டமும் நடையுமாக வைத்தியர் வீட்டுக்கு சென்று கதவை தட்டினார். வாயிற்கதவை அடைத்து கொண்டு அகால வேளையில் அந்நிய புருஷனுடன் பேசி பொழுதை கழிப்பதை கண்கூடாக கண்ட எந்த கணவனுக்குத்தான் சந்தேகம் ஏற்படாது? வைதேகி அம்மாள் கூறிய காரணங்களையோ வைத்தியர் சொன்ன சமாதானத்தையோ பண்ணையார் காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை. அன்று தினமே குருமூர்த்தியை பண்ணை வேலையிலிருந்து நீக்கிவிட்டார். மனைவிக்கும் புருஷனுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நின்றுவிட்டது. முடிவில் கை குழந்தையுடன் வைதேகி அம்மாள் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள். உறவினர்கள் எவ்வளவோ சொல்லியும் பண்ணையார் மறுமணம் செய்து கொள்ளவே இல்லை. அதற்கு பின் அவர் யாரிடமும் கலகலவென்று சிரித்து கூட பேசியதில்லை என்று அண்ணா சொல்கிறார் என்று முடித்துவிட்டு உமாவின் முகத்தை பார்த்தாள். தன் தாயை பற்றிய இந்த பழி சொல்லை உமாவினால் தாழ முடியவில்லை. எவ்வளவு கட்டுப்படுத்தியும் அவமானத்தை பொறுக்க முடியாது அவள் கண்கள் கலங்கிவிட்டன. மன்னித்துக் கொள்ளுங்கள், எனக்கு தலையை சுற்றி கொண்டு வருகிறது. நான் என் அறைக்கு சென்று கொஞ்சம் ஓய்வாக படுத்திருக்க விரும்புகிறேன் என்று படபடவென்று பதில் அளித்துவிட்டு உமா மாடி அறைக்கு ஓட்டமாக ஓடினாள். தன் படுக்கை மீது போய் தொப்பென்று விழுந்தாள். கட்டுப்படுத்த முடியாத துயரத்தில் ஓ என்று வாய்விட்டு அழலானாள். செண்பகவல்லி பண்ணையார் மகளிடம் விடை பெற்று கொண்டு போவதற்கு சிறிது நேரம் கீழே காத்திருந்து பார்த்தாள். பிறகு நேரம் கழிவதை கண்ணுற்று வந்த வழியே தானே சென்று விட்டாள். உமாவின் மனம் நோக பேசிவிட்டோமே என்ற வருத்தமோ பயமோ அவளிடம் சிறிதும் காணப்படவில்லை. அதற்கு பதில் மகிழ்ச்சி நிறைந்த அழகிய புன்னகை ஒன்று அவளது பவழ இதழ்களில் நடம் புரிந்து கொண்டிருந்தது. மோகனாம்பாளினால் தனது ஸ்தூல சரீரத்தை தூக்கி கொண்டு சற்றென்று குனிந்து நிமிர்ந்து வேலை செய்ய இயலவில்லை. மேலும் அவள் சமையல் அறைக்கு சென்று நெருப்பு அருகில் நின்று எவ்வளவோ வருஷங்கள் சென்று விட்டிருந்தன. வேலைக்காரி வேலம்மாள் திடீரென்று வராது நின்று விட்டாள்.
சம்பள பாக்கியை வசூலிக்கவாவது அடுத்த நாள் வரக்கூடும் என்று மோகனாம்பாள் அவளை ஒவ்வொரு தினமும் எதிர்பார்த்து ஏமாந்து போனாள். இனி சம்பளம் வராவிட்டாலும் சரி, இந்த வீட்டில் மறுபடி காலை எடுத்து வைப்பதில்லை என்ற வைராக்கியத்தில் வேலைக்கார பெண் மோகனாம்பாள் வீட்டு வேலைக்கு முழுக்கு போட்டுவிட்டு போய்விட்டிருந்தாள். சமையலுக்கு ஆள் இல்லை என்றதும் முதல் சில நாட்கள் அந்த குடும்பத்தினர் காலை காப்பியிலிருந்து இரவு போஜனம் வரை அருகில் இருந்த ஹோட்டலில் இருந்து தெரிவித்துக் கொண்டனர். ஆனால் தொடர்ந்து குடும்பத்தை அவ்வாறு நடத்துவது என்பது தங்களது தற்கால பொருளாதார நிலைக்கு கட்டி வராது என்ற உணர்ந்த மோகனாம்பாள் சுயம்பாகத்தில் ஈடுபட தொடங்கிவிட்டாள். ஆனால் பெண் சுலோச்சனா அருகில் இருந்து ஜாமான்களை எடுத்துக் கொடுக்க அடுப்பருகில் காலை நீட்டிக்கொண்டு உட்கார்ந்த வாக்கில் முதலில் சில நாட்கள் எப்படியோ சமையலை ஒரு வழியாக ஓட்டிவிட்டிருந்தாள். ஆனால் அன்று காலை அவள் அப்படி செய்ய முடியவில்லை. அழகர் நத்தத்திலிருந்து பண்ணை மேனேஜர் மகன் வேறு விருந்தாளியாக வந்து விட்டிருந்தான். அவர்கள் வீட்டிற்கு அப்போதைக்கு அப்போது வெளி விவகாரங்களை துப்பறிந்து வந்து துலக்கி கொடுக்கும் துரைசாமி வேறு பகல் சாப்பாட்டிற்கு வந்து விடுவதாக முன்னெச்சரிக்கை விடுத்துவிட்டு வெளியே சென்றிருந்தான். கையில் அதிக பணப்புழக்கம் இல்லாத போது விருந்தாளிகள் வந்து குவிகின்றனரே என்ற சினம் ஒருபுறம், இடுப்பு ஒடிய குனிந்து நிமிர்ந்து வயதான காலத்தில் அடுப்பருகில் அனலில் கிடந்து வாட நேரிட்டதே என்ற ஆத்திரம் ஒருபுறமும் கொந்தளித்து கொண்டிருந்த மோகனாம்பாள் எதிரே குதிர் போல் வந்து நின்ற மகள் மீது எரிந்து விழுந்தாள். அரிசியை களைஞ்சி எடுத்துட்டு வர இத்தனை நாழியா? நல்ல பண்ணடி நீ, ஒன்றுக்கும் துப்பு இல்லாது என் கழுத்துல கருங்கல்ல போல பாரமா ஏறி உட்கார்ந்துருக்கிற. நம்மோட மட்டும் என்றிருந்தால் ஒரு சோற்றை பொங்கி ஒரு துவையலை அரைத்து போட்டுவிட்டு எழுந்து விட்டிருப்பேன். அந்த பாவி பயல் மேனேஜர் மகனுக்கு நாக்கு நீளம். 4 வகை பதார்த்தங்கள் இல்லாவிட்டால் சோறு தொண்டையில் இறங்காது. துரைசாமி பெரிய சாப்பாட்டு ராமன். கூடையில் வச்சிருந்த கத்திரிக்காயை கண்டதும் அவன் நாக்கில் தண்ணி ஊறிவிட்டது. எண்ணெய் கத்திரிக்காய் கறி செய்து வையுங்கள், சீக்கிரம் சாப்பிட வந்து விடுகிறேன் என்று சொந்த வீட்டில் ஏவுவது போல் எனக்கு உத்தரவு போட்டு விட்டு போகிறான் அந்த தடியன். இருக்கிறபடி நான் இருந்தால் இந்த உதவாக்கரைகள் என் வீட்டுக்குள் காலை வைக்கவும் நடுநடுங்க மாட்டான்களா? என் தலைவிதி. உன்னை மலை போல் நம்பி ஆயிரமாக சம்பாதிச்சு வைத்திருந்த காசை அள்ளி அள்ளி செலவிட்டு விட்டு இப்போ திண்டாடுகிறேன் என படபடவென்று பொரிந்து தள்ளினாள். இவ்வளவையும் கேட்டுவிட்டு தன் பெண் சுலோச்சனா கொஞ்சமும் உணர்வின்றி மரக்கட்டை போல் நிற்பதை கண்டதும் தாயாருக்கு கோபம் பற்றி கொண்டு வந்தது. அடி மக்கு, ஏன் அப்படி சிலையா நிற்கிற? அதை கொடு என்று அதட்டிவிட்டு மகள் கரத்தில் இருந்த பாத்திரத்தை வாங்கி அரிசியை எடுத்து உலையில் இட்டாள். ஆனால் அடுப்பருகே சென்று பழக்கமில்லா அவளது மென்மையான சரீரம் புண்ணாக எரிந்தது. வியர்வை ஆறாக உடம்பு முழுவதும் வழிந்தோடியது. அந்த விசிறியை எடு, காது செவிடா என்ன? மூஞ்சியை தூக்கிக்கிட்டு நிற்க. இப்போ நான் உன்னை என்ன சொல்லிட்டேன்? இந்த கதையெல்லாம் என்கிட்ட வச்சுக்க வேணாம் என்று இறைந்து கூப்பாடு போட்டாள். என்ன நீ ரொம்ப கோபமாக இருக்கிறா போல இருக்குதே. அதுக்கு என்ன தெரியும்? சமையல் கட்டை எட்டி கூட பார்க்காது சொகுசா வளர்ந்த குழந்தை என்று மிகவும் உரிமையோடு பரிந்து பேசிய வண்ணம் தழுக்கு நடையில் வற்றி செத்த காய்ந்த குச்சி போன்ற தோற்றத்தில் ஒரு வாலிபன் உள்ளே வந்தான். அவனுடன் கூட மறிக்கொழுந்த அத்தரின் மனம் மூக்கை துளைக்கும் அளவிற்கு உள்ளே வேகமாக பரவி ஓடி வந்தது. இருபுறமும் பம்பென்று உயர பறக்க வாரி அழகு செய்து கொண்டிருந்த தனது சுருண்ட கிராப்பு தலையை நாசுக்காக தடவியபடி வெற்றிலை காவியேறிய 32 பற்களும் தெரிய நகைத்தபடி அவன் மோகனாம்பாள் அருகில் வந்தான். பட்டுக்கரை வேஷ்டி மீது அணிந்திருந்த மல் ஜிப்பாவின் பைக்குள் கைவிட்டு கைக்கூட்டை ஒன்றை எடுத்தான். வேண்டாத பாத்திரங்களை போட்டு மூடி வைத்திருந்த கள்ளிப்பெட்டி மீது அதை விரித்துவிட்டு மிகவும் பத்திரமாக அதன் மீது அமர்ந்து கொண்டான். என்ன நீ, சமையல் அப்படி ஜரூரமாக நடக்க காணோமே? வெளியில் போய் சுற்றி வந்ததும் எனக்கு ஒரே பசியாக இருக்கே. கொஞ்சம் சூடாக ஸ்ட்ராங்காக காஃபி கிடைக்குமா என்று உல்லாசமாக கேட்டுவிட்டு சுலோச்சனா பக்கம் திரும்பி, தங்கச்சி, அந்த பிஸ்கோத்து பாட்டிலை எடு, எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் என்று உத்தரவிட்டான். தாயின் முகத்தை குறிப்பாக பார்த்துவிட்டு திருதிருவென்று விழித்த சுலோச்சனா எதிரே அலமாரி தட்டில் வைத்திருந்த ஒரு பெரிய கண்ணாடி ஜாடியை எடுத்து அவன் அருகில் வைத்தாள். அண்ணி, நீங்க கேட்ட விவரம் எல்லாத்தையும் நொடி பொழுதில் விசாரித்து கொண்டு வந்து விட்டேன் என்று கொண்டு வந்திருந்த விஷயத்தின் ஒரு கோடியை எடுத்து வெளியில் போட்டான் துரைசாமி. ஜாடிக்குள் கையை விட்டு வேண்டிய அளவு பிஸ்கோத்துகளை வாரி அருகில் வைத்துக்கொண்டு ஒவ்வொன்றையும் விரைவாக 2ஆக ஒடித்து வாயில் போட்டு தின்று முடிப்பதில் ஈடுபட்டு விட்டான். அவசரத்திற்கு இருக்கட்டுமே என்று முதல் நாள் தான் வாங்கி வைத்திருந்த பிஸ்கோத்துகளை இவ்வாறு அவன் அரை நொடியில் அரைத்து தள்ளுவதை கண்டதும் மோகனாம்பாளுக்கு ஆத்திரம் தாங்க முடியாது குமுறி கொண்டு வந்தது. எனினும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாது, தம்பி, சாப்பாட்டு நேரம், கண்டதை தின்னு ஏன் பசியை கெடுத்துக்கிற என்று கேட்டுவிட்டு சிரித்தாள். தன் உடல் பாரத்தை பொருட்படுத்தாது எழுந்து வந்து
கண்ணாடி ஜாடியை மூடி அலமாரிக்குள் எடுத்து வைத்தாள். அடி சுலோ, அண்ணனுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடு, பாவம் அவசரத்துல விக்கல் வந்து விட்டது என்று உத்தரவிட்டாள். ஒரு வாய் தண்ணீரை விழுங்கி தொண்டையை சரிப்படுத்தி கொண்ட துரைசாமி மீதமிருந்த பிஸ்கத்துகளை ஒன்று விடாது முதலில் தின்று முடித்தான். அண்ணி, நான் உங்ககிட்ட விஷயத்த சொல்லிவிட்டு உடனே திரும்பியாக வேணும். மேலே தெரு ஜானகி வீட்டில் இன்னைக்கு மதியானம் கட்டாயம் சாப்பாட்டுக்கு வரணும்னு ரொம்ப இம்சப்படுத்தினாங்க. சரின்னு ஒப்புக்கொண்டு விட்டேன். அதனால எனக்காக வீணா நீங்கள் சமையல் அதிகம் செய்ய வேண்டாம் என்று சூழ் கூட்டினான். சாப்பாட்டுக்கு தங்கிவிட்டு பகல் டிஃபனையும் முடித்து கொண்டு போகாது இப்போதே ஒழிகிறானே என்ற அளவில் மோகனாம்பாளுக்கு உள்ளூர திருப்திதான். எனினும் உவப்பாக, என்ன தம்பி, உனக்குன்னு தனியாக என்ன பஞ்சபக்ஷ பரமானம் செய்து விட்டேன். ஏதோ நாங்கள் சாப்பிடுகிற கஞ்சியில் உனக்கும் ஒரு லோட்டா கொடுக்கலாம்னு நினைச்சேன். சரி, அது கிடக்கட்டும். ஜானகி வீட்டில் என்ன விசேஷம் என்று ஆவலுடன் வினவினாள். ஊர் வம்பையெல்லாம் அவ்வாறு சுலபமாக அவிழ்த்து விட்டு விட்டால் பிறகு துரைசாமி எப்படி பிழைக்க முடியும்? எனவே அவள் ஆவலை தூண்டி விட்டு விட்டு தன் தொண்டையை பலமாக கனைத்து கொண்டாள். காப்பி கேட்டேனே, எங்கே? சூடா சீக்கிரம் கொண்டு வாம்மா என்று பகட்டாக சிரித்தபடி சுலோச்சனா பக்கம் திரும்பி பார்த்தான். அகால வேளையிலே காப்பிக்கு எங்கே போவோம் தம்பி என்று தேன் ஒழுக இனிமையாக கேட்ட மோகனாம்பாள் தனக்குள் எழுந்த கோபத்தை சாமர்த்தியமாக அடக்கி கொண்டு மேடை அருகில் சென்று விரைவாக ஒரு டம்ளரில் கொஞ்சம் பாலை விட்டு சர்க்கரையை போட்டு கலக்கினாள். துரைசாமி வேறு பக்கம் திரும்பி இருந்த சமயம் பார்த்து பானையில் கொதித்து கொண்டிருந்த வெந்நீரில் 2 கரண்டி முகர்ந்து தாராளமாக பாலில் விட்டு கலக்கி பரிவுடன் எடுத்துக்கொண்டு வந்தாள். இந்த பாலையாவது சாப்பிடு, தாகம் தீரட்டும். பாவம், நல்ல வெயில், ஊரை சுத்திவிட்டு களைப்பா வந்திருக்கிற என்று உபசரித்தாள். துரைசாமி அதை ஒரே மூச்சில் கடகடவென்று குடித்து முடித்துவிட்டு பாத்திரத்தை கீழே வைத்தான். அண்ணி, அவசரமாக டவுன் வரை வேற போக வேண்டியிருக்கிறது. உங்க காரியமாக காலையில போன இடத்துல 5 ரூபாய் வேஸ்ட் ஆயிடுத்து. அதனால ஒரு 10 ரூபாய் இருந்தா கை மாத்தா கொடுங்க என்று அதிகாரமான குரலில் அதட்டி கேட்டான். பணத்தை எடுத்து கொடுக்காத வரையில் துரைசாமி வாயிலிருந்து விஷயங்கள் ஏதும் வெளிவராது என்பதை மோகனாம்பாள் அறிவாள். எனவே வேறு வழியின்றி இடுப்பில் சொருகியிருந்த சுருக்கு பையை கையில் எடுத்தாள். மெல்ல துழாவி சில்லறையாகவும் நோட்டாகவும் 5 ரூபாய்களை எடுத்து, தம்பி, கையில் இதுதான் இருக்கு, இன்னொரு சமயம் மிச்சத்தை கொடுக்கிறேன் என்று கூறிவிட்டு அரை மனதாக பணத்தை அவனிடம் அளித்தாள். துரைசாமி அலட்சியமாக அதை தனது ஜிப்பா பைக்குள் போட்டுக்கொண்டான். ஜானகி மகள் சுந்தரவல்லிக்கு இப்போ நல்ல யோக காலம் அண்ணி. பட்டணத்திலிருந்து ஒரு பெரிய படம் முதலாளி அந்த பெண்ணை ஒரு பெரிய படத்துக்கு புக் செய்திருக்கிறான். இத்தனைக்கும் அது பார்க்கறதுக்கு அப்படி பிரமாதமான அழகி கூட இல்லை. நோஞ்சலா உசிர் போயிடும் போல ஒடிஞ்சு விழுகிறாப்புல இருக்கும். இதெல்லாம் அதிர்ஷ்டம் என்று ஒன்று தனியா இருக்கு. முதலாளிக்குத்தான் இன்னைக்கு அவங்க வீட்டில் விருந்தாம். என்னையும் கூட வந்து கலந்துக்க சொன்னாங்க ஜானகி அம்மா. பெரிய முதலாளிகளை இது மூலமா பரிச்சயம் செய்து கொண்டா எனக்கும் அந்த படத்துல ஒரு சான்ஸ் கிடைச்சாக்கா என்று முடிக்காது இழித்தான். உன் அவலட்சண முகத்தை படத்துல காட்ட ஆசை வேற பார்க்கிறியா என்று மோகனாம்பாள் தனக்குள் எண்ணி வெகுண்டாள். ஜானகி அம்மாளின் மகளுக்கு வந்த யோகத்தை அறிந்ததும் அவள் வயிறு அனலாக பற்றி எரிந்தது. எனினும் தன் உணர்ச்சிகளை வெளியே காட்டிக்கொள்ளாது லேசாக சிரித்தாள். தம்பி, நம்ம சுலோவுக்கு படம் நாடகம் இதெல்லாம் இனிமே வேண்டியதே இல்லை. மேனேஜர் மகன் இந்த பெண்ணைத்தான் கட்டிப்பேன் ஒரே காலில் நிற்கிறார். அவர் குணம் நடவடிக்கையெல்லாம் விவரமா தெரிஞ்சிக்காம குழந்தையை கட்டி கொடுக்க எனக்கு மனம் இல்லை. எனக்கு இது ஒரே ஒரு பொண்ணு. பணத்துக்கு ஆசைப்பட்டு பாழுங்கணத்துல தள்ளிவிட முடியுமா என்று தலுக்காக கேட்டாள். துரைசாமி பதிலுக்கு பலமாக சிரித்தான். நல்லா சொன்னீங்க அண்ணி. நீங்க நினைக்கிறது வாஸ்தவம். காலகாலத்துல ஒரு கண்ணியமான இடத்துல அதை கட்டி கொடுத்துடலாம்னு நீங்க கேட்ட விஷயங்களை பத்தி துப்பு துளக்கி விட்டேன். மேனேஜர் மகன் நல்ல சொத்துக்காரன் தான். வீடு வாசல் ரொக்கம் இல்லாம ஒரு 5 லட்சத்துக்கு தேரும்னு கேள்வி. ஆனால் ஆள் கொஞ்சம் உல்லாச பேர் வழி போல தோணுது. கீழே தெருவு கோடியில ஒரு குடும்பம் புதுசா 5ஆம் நம்பரில் குடி வந்திருக்காங்க. அந்த வீட்டுல 3 பெண்ணுங்கள் இருக்காங்க. கடைசி பெண் மேல மேனேஜர் மகன் கண்ணா இருக்கிறாருன்னு ஒரு பேச்சு காதுல விழுந்தது என்றான். காலாகாலத்துல கல்யாணம் ஆகாவிட்டால் அப்படித்தான் இல்லாததும் பொல்லாததும் ஊரில் பேசுவாங்க. அதை விட்டு தள்ளு. அந்த உமா மகேஸ்வரியை பத்தின சமாச்சாரம் என்ன? அதை முதல்ல சொல்லு என்று ஆவலுடன் கேட்டாள் மோகனாம்பாள். ஓஹோ, அதைத்தானே முக்கியமா விசாரிக்க போனேன். உமா மகேஸ்வரி என்பவள் காலம் சென்ற அழகன் அர்த்தம் பண்ணை ஏகாம்பரத்தின் புத்திரி. பட்டணத்திலே தன் தாயோடு இதுவரை இருந்தாளாம். பண்ணையார் சாகும் சமயம் வந்தாளாம். தகப்பன் தன் மகளுக்கு அவ்வளவு சொத்துக்களையும் எழுதி வைத்துவிட்டு போய்விட்டான்.
வயது 23 அல்லது 24க்குள் இருக்கும். பார்க்க ஜிலுஜிலுவென்று அத்தனை அழகாக இருக்கிறாள். ஏகாம்பரமும் பண்ணை மேனேஜர் வரதராஜனும் ரொம்ப சிநேகிதர்களாம். சாகும்போது தன் பெண்ணை அவர் மகனுக்கு கட்டிக்கொள்ள வேண்டும்னு வாக்கு வாங்கி கொண்டு செத்தாராம் பண்ணையார். அதனால விரைவாக உமாவை தன் மகனுக்கு கட்டி வைக்க ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறாராம் மேனேஜர். ஆனால் மகன் மனசை பற்றி அறிஞ்சவங்க நீங்க தான். அதனால உமா மகேஸ்வரியை அவர் கட்டிக்கொள்ளப் போகிறாரா அல்லது சுலோச்சனாவை கட்டிக்கொள்ளப் போகிறாரா என்பது உங்களுக்குத்தான் தெரியும். அதை பற்றி அதிகம் சொல்ல ஒண்ணுமில்லை என்று கூறிவிட்டு கலகலவென்று சிரித்தான். உண்மையில் துரைசாமி உமாவை பற்றி 2 விஷயங்கள் தான் அன்று காலை அறிந்து கொண்டிருந்தான். பட்டணத்திலிருந்து வந்து தன் தந்தையின் அபாரமான சொத்துக்களை ஆண்டு கொண்டிருக்கிறாள் என்பதற்கு மேல் அவனுக்கு அதிகம் செய்தி கிடைக்கவில்லை. ஊருக்கு புதிதாக வந்துள்ள பெண்ணை பற்றி அறிய மோகனாம்பாள் ஆவல் படுகிறாள் என்றால் அதில் விஷயம் ஏதோ இருக்க வேண்டும் என்று அவனது ஊகம் உணர்த்தியது. மற்ற செய்திகளை தனது அபாரமான கற்பனையின் உதவியால் புனைந்து கொண்டு அளந்து விட்டான். மோகனாம்பாளை அடுத்த முறை சந்திக்கும்போது அப்படி அவனது பொய்க்கதைகள் ஏதேனும் வெளியாகிவிட்டிருந்தால் வேறு வகையில் சமாளித்து கொள்ளலாம் என்ற தைரியம் அவனுக்கு. சரி, நான் வரட்டுமா நீ என்று பற்களை காட்டி ஒரு பெரிய கும்பிடு போட்டுவிட்டு எழுந்தான். கைக்குட்டையை தட்டி மடித்து பையில் திணித்து கை நிறைய வாசனை பாகை அள்ளி வாயில் போட்டுக்கொண்டான். வரேன் என்று குழறிவிட்டு போதிய அளவு வெற்றிலைகளை கத்தையாக அள்ளி எடுத்துக்கொண்டு வேகமாக வெளியேறினான். இதுவரை கட்டுப்படுத்தி கொண்டிருந்த ஆத்திரத்தை இனியும் அடக்க முடியாது வெளியே விட்டாள் மோகனாம்பாள். சரி சரி, தரித்திரம் பிடிச்சாப்புல தலையை சொரிஞ்சு கொண்டு ஏன் நிற்கிற? ஜானகி மகள் அந்த சோனிக்குட்டிக்கு இருக்கிற சாமர்த்தியம் கூட உனக்கில்லை. வெண்டைக்காயை அரிஞ்சு வச்சுட்டு மசாலாவை அரைச்சி கொடுத்துட்டு போய் மூஞ்சியை கழுவி கொண்டு இரு. மேனேஜர் மகன் சாப்பாட்டுக்கு வர்ற நேரம் ஆயிடுச்சு. வந்ததும் இலை போடணும்னு அவன் ரெக்கையை கட்டிக்கிட்டு பறப்பான். சாப்பாடு போட்டதும் உடனே அவன் வெளியே கிளம்பிட போகிறான். அதுக்கு முன்னாடி எப்படியாவது பேசி இன்னைக்கு உன் விஷயத்தை உண்டு இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ. மசன்னு நின்னியோ தெரியும் சேதி. குழந்தைன்னு பார்க்க மாட்டேன். கோபம் வந்தால் நான் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியும். தெரிஞ்சுதா? பெருமாள் மாடு போல தலையாட்ட வேண்டாம். காரியத்தில் கெட்டியாயிரு என்று கோபத்துடன் உபதேசித்தாள். வாயிற்கதவை யாரோ தள்ளி திறக்கும் சப்தம் கேட்டதும் உரத்த குரலை தாழ்த்தி கொண்டு, அந்த பாவி அதுக்குள்ள வந்து விட்டான் போல இருக்கு. ஓடு, மூஞ்சியை கழுவி கொண்டு வா. என்ன வடியுது மூஞ்சில என்று பற்களை கடித்தாள். தாயின் உபதேசத்தை சிரமேற்கொண்ட மகள் தன் பெட்டியில் இருந்த ஆடைகளில் மிகவும் பகட்டான சேலை ஒன்றை தேர்ந்தெடுத்து தன்னை மிக நேர்த்தியாக அலங்கரித்து கொண்டாள். வெளியே சென்று சுற்றிவிட்டு களைப்பாக மிக்க பசியுடன் வந்திருந்த ரங்கதுரை முற்றத்தில் இறங்கி கை கால்களை கழுவிக்கொண்டு தயாராக கூடத்து மேஜை அருகே வந்து உட்கார்ந்து கொண்டான். அடுப்பருகில் அமர்ந்தபடி தாயார் தட்டுகளில் உணவை எடுத்து கொடுக்க மகள் அவைகளை சுமந்து கொண்டு வந்து இதமான குரலில் பேசி மிகவும் ஆசையுடன் தனது அன்பனுக்கு பரிமாறினாள். சுவை மிகுந்த உணவை வயிறார திருப்தியாக உண்டு முடித்த ரங்கதுரை நீண்டதொரு ஏப்பம் விட்டுக்கொண்டு எழுந்து கையை கழுவிக்கொண்டான். வெற்றிலையை சுருட்டி கொண்டு காலில் செருப்புகளை திணித்தபடி அவன் வெளியே கிளம்புவதை கண்ணுற்ற சுலோச்சனா திகிலடைந்து போனாள். தாயார் சொன்னபடி விஷயத்தை 1 அல்லது 2 என்று அறிந்து கொள்ளாவிடில் தன் நிலைமை மோசமாகிவிடும் என அஞ்சி, அத்தான் அதற்குள் கிளம்பிவிட்டீர்களே, உட்காருங்கள் என்று கெஞ்சியபடி அவன் கரத்தை பற்றி அருகில் இருந்த ஆசனத்தில் வற்புறுத்தி அமரச் செய்தாள். மின்சார விசிறியை சுழல விட்டுவிட்டு அருகில் வந்து ரங்கதுரை நெற்றியில் அரும்பியிருந்த வியர்வை துளிகளை தன் புடவை தலைப்பால் துடைத்து விட்டாள். கபாலத்தில் புத்திசாலித்தனம் குறைவாக அவளால் அவனிடம் மிகவும் சாமர்த்தியமாக தன் விருப்பத்தை தெரிவித்துக் கொள்ள தெரியவில்லை. எனவே மிகவும் வெளிப்படையாக, அத்தன், நீங்க எப்போ என்னை கல்யாணம் செய்து கொள்ள போறீங்கன்னு அம்மா தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறாங்க. சும்மா இப்படியே நாள் தள்ளிக்கிட்டு போகிறதுன்னு அவங்களுக்கு கவலையாக இருக்கு என்றாள். வெளியே சுற்றிவிட்டு வந்து தங்குவதற்கு மிகவும் ஏற்ற இடமாக இருக்கிறது என்ற ஒரு காரணத்திற்காகவே அவன் மோகனாம்பாள் வீட்டிற்கு விஜயம் செய்து கொண்டிருந்தான். ஆரம்பத்தில் சுலோச்சனா மீது ஏற்பட்டிருந்த அன்பும் ஆசையும் அவனுக்கு தற்சமயம் குறைந்து விட்டிருந்தன. எனவே மோகனாம்பாள் தன்னை வருங்கால மருமகனாக வரித்து கொள்ள திட்டமிட்டிருப்பதை அறிந்ததும் அவன் திடுக்கிட்டு போனான். கொஞ்ச நாட்கள் நெருங்கி பழகியதிலிருந்து அவனுக்கு சுலோச்சனாவின் தாயின் குணம் நன்கு தெரிய வந்தது. தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்தால் அவள் ஆளை உயிருடன் வைக்க மாட்டாள். எந்தவிதமான பஞ்சமா பாதகத்திற்கும் அஞ்சாத உள்ளம் படைத்தவள் என்ற உண்மையை அவன் அறிவான். எனவே பகிரங்கமாக மோகனாம்பாளை எதிர்த்து உதறிவிட்டுவிட அவனுக்கு கொஞ்சம் அச்சமாக இருந்தது. மேலும்
சில காரணங்கள் பற்றி சுலோச்சனாவின் உதவியும் அவனுக்கு அந்த சமயம் தேவையாக இருந்தது. எனவே அவன் சாமர்த்தியமாக மிகவும் அன்பான குரலில், சுலோகண்ணு, இப்படி அருகில் வந்து உட்காரம்மா. உன்னை தவிர வேறு யாரையும் நான் திருமணம் செய்து கொள்ளவதில்லை என்று உன்னை பார்த்த முதல் நாளே தீர்மானித்து விட்டேன். இதில் உனக்கு என்ன சந்தேகம்? ஆனால் ஒன்று, நீ என் சொல்படி நடப்பதாக இருந்தால் என்று கூறிவிட்டு முடிக்காது நிறுத்தினான். ஆவலுடன் அவன் வாயையே பார்த்து கொண்டிருந்த சுலோச்சனா அருகில் நெருங்கி அவன் தோள் மீது முகத்தை பதித்து கொண்டு சாய்ந்து கொண்டாள். அழகும் அந்தஸ்தும் உள்ள அந்த வாலிபன் தன்னை தவிர பிற பெண்ணை கண்ணாலும் ஏறெடுத்து பார்க்க மாட்டான் என்றதை அவன் வாயாலேயே கேட்டதும் அவள் உள்ளம் ஆனந்தத்தில் மூழ்கிவிட்டது. அத்தான், நீங்கள் என்னை நெருப்பில் கொதிக்கச் சொன்னாலும் நான் உங்கள் உத்தரவுக்கு எதிராக பேச மாட்டேன். என்ன செய்யணும் சொல்லுங்க என்றாள் கொஞ்சம் குரலில். அத்தனை பெரிய தியாகம் வேண்டாம் கண்மணி சுலோ. நீ எனக்கு செய்ய வேண்டிய ஒரு சிறு உதவிதான். என் தந்தை, உறவினர்கள் முதலானவர்கள் எனக்கு வேறு இடத்தில் பெண் பார்க்க திட்டமிட்டிருக்கிறார்கள். எனக்கு அந்த பெண்ணை கட்டிக்கொள்ள பிரியமில்லை. ஆனால் சம்மதிப்பது போல் பாசாங்கு செய்து கொண்டிருக்கிறேன். முடிவில் உன்னைத்தான் கட்டிக்கொள்ளப் போகிறேன். நான் சொல்கிறது உன் வரைக்கும் ரகசியமாக இருக்கட்டும். உன் தாயாருக்கு கூட தெரிய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மிகவும் அருகில் நெருங்கி அவள் காதோடு சில விஷயங்களை ரகசியமாக சொன்னான். ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த சுலோச்சனாவின் முகம் சந்தோஷத்தினால் மலர்ந்து போயிற்று. தன்னை அவன் கட்டாயம் முடிவில் திருமணம் செய்து கொள்வான் என்று தீவிரமாக அவளது பேதை உள்ளம் நம்பியது. அத்தான், சத்தியமாக என்னை நம்புங்கள். நீங்கள் சொன்னபடி நான் நடப்பேன். அம்மாவிடம் கூட சொல்ல மாட்டேன் என்று உணர்ச்சி பொங்க கூறிவிட்டு அவள் கரங்களை ஆர்வத்துடன் பற்றி கொண்டாள். உன்னுடைய அன்பின் ஆழத்தை நான் அறிவேன் சுலோ. உன்னை போன்ற உத்தமமான பெண் மனைவியாக கிடைக்க ஒரு மனிதன் ரொம்ப கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நான் வருகிறேன். எல்லாம் ஞாபகத்தில் இருக்கட்டும், ஜாக்கிரதை என்று எச்சரித்துவிட்டு எழுந்து ரங்கதுரை தன் பையிலிருந்து ஒரு கத்தை ரூபாய் நோட்டுகளை அவள் கரத்தில் வைத்து அழுத்திவிட்டு வேகமாக வெளியேறினான். கதவை மூடிக்கொண்டு மான் போல் துள்ளி உள்ளே வந்த மகளை சற்று அதிசயமாக பார்த்தாள் மோகனாம்பாள். மினிக்கு தழுகுகிறத அப்புறம் இருக்கட்டும், அவன் என்ன சொன்னான் என்று எரிந்து விழுந்தாள் மகள் மீது தாய். அடுத்த மாதம் விரைவாக விவாகத்திற்கு தேதி வைக்க ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறாராம். வீட்டு செலவுக்கு வைத்துக் கொள்ளும்படி இதை கொடுத்தார் என்றாள் மகள். சுபாவத்தில் அசடு என்ற போதிலும் சுபகாரியம் என்றதும் அவளுக்கு திடீரென்று புத்திசாலித்தனம் வந்துவிட்டது. தன்னிடம் அத்தான் கூறிய அந்தரங்கங்களை தாயிடம் சொல்லாது மறைத்து விட்டாள். மோகனாம்பாள் ரூபாய் நோட்டுகளை எண்ணி பார்த்தாள். ஏறக்குறைய 500 ரூபாய்கள் இருந்ததை கண்டதும் நலிந்து போன அவளது நம்பிக்கை துளிர்க்க ஆரம்பித்தது. போகட்டும், இன்னை பொழுது நாம் விழித்த முகம் நல்ல முகம்தான் என்று முணுமுணுத்துவிட்டு திருப்தியுடன் உள்ளே சென்றாள். கதையின் தொடர்ச்சியை கேட்க சப்ஸ்கிரைப் பட்டன் ஆன் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற கதைகள் அனைத்தும் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.